காலையில் கர்த்தரை நீ தேடினால் தென்படுவார், உனக்கு முன் வருவார். முழு மனதோடு அவரை நீ கூப்பிட்டால் பதில் தருவார், வழி காட்டிடுவார். மகளிர் மன்றாட்டு ஜெப நேரம், மன்றாடி ஜெபிக்க இரு தருணம். மகளிர் மன்றாட்டு ஜெப நேரம், மன்றாடி ஜெபிக்க இரு தருணம். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம். இந்த மத்தியான நேரத்தில் ஆண்டவருடைய பாதத்தில் வந்திருக்கிற அனைவரையும் ஹெவன் டிவி சார்பில் உங்களை அன்போடு வரவேற்கிறேன். முதலாவதாக ஜெபிக்கலாம். எங்களை அதிகமாய் நேசித்து வழி நடத்துகிற எங்கள் அன்பின் தகப்பனே, இந்த மத்தியான நேரத்துக்காய் கோடி கோடி ஸ்தோத்திரம். தகப்பனே, எங்கள் வாழ்க்கை அப்பா இந்த பிஸியான உலகத்தில் கொஞ்சம் நேரத்தையாவது என் ஆண்டவருடைய சமூகத்தில் செலவாக்க வேண்டும் என்று ஆண்டவரே கூடி வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் கர்த்தர் கண்ணோக்கி பாருங்கப்பா. ஆண்டவரே, எங்களுக்கு தேவையான வசனத்தை தாருங்கப்பா. எங்கள் சிந்தைகளை உமக்கு நேராக திருப்புங்க தகப்பனே. எங்கள் விண்ணப்பங்களுக்கு கர்த்தர் பதில் தாருங்க. நாங்கள் செய்கிற இந்த காரியம் உடைய சமூகத்துக்கு உமக்கு பிரியமானதாக இருக்கட்டப்பா. எங்களை தாழ்த்தி ஒப்படைக்கிறோம். கனம் துதி மகிமையாவற்றை உமக்கே செலுத்துகிறோம். மீட்பர் இயேசுவின் நாமத்தில் வேண்டுகிறோம். ஜெபங்களும் பரிசுத்த பிதாவே, ஆமென். அன்பானவர்களே, எல்லோருக்கும் தெரிந்த ஒரு பாடல் அடவி தெருக்களின் இடையில். அதில் சில அடிகளை பாடலாம். அடவி தெருக்களின் இடையில் ஒரு நாரகம் என்ன வண்ணம், அடவி தெருக்களின் இடையில் ஒரு நாரகம் என்ன வண்ணம், விசுத்தாரின் நடுவில் காணுன்னே அதிசிரேஷ்டனம் இயேசுவினே. வாழ்த்துமே என்றே பிரியனே, ജീവകാലമെല്ലാം ഈ മരുയാത്രയിൽ നന്ദിയോടെ ഞാൻ പാടിടുമേ, നന്ദിയോടെ ഞാൻ പാടിടുമേ. പനിനീർത്തുള്ളി സരോനിലവൻ താമരയുമി താഴ്വരയിൽ, പനിനീർത്തുള്ളി സരോനിലവൻ താമരയുമി താഴ്വരയിൽ, വിശുദ്ധരിൽ അതിവിശുദ്ധനവൻ മാ സൗന്ദര്യ സമ്പൂർണനേ. വാഴ്ത്തുമേ എൻ്റെ പ്രിയനേ, ജീവകാലമെല്ലാം ഈ മരുയാത്രയിൽ നന്ദിയോടെ ഞാൻ പാടിടുമേ, നന്ദിയോടെ ഞാൻ പാടിടുമേ. പകർന്ന തൈലം പോൽ നിന്നാമം പാരിൽ സൗരഭ്യം വീസുന്നതാൽ, പകർന്ന തൈലം പോൽ നിന്നാമം പാരിൽ സൗരഭ്യം വീസുന്നതാൽ, പഴി ദുഷി നിന്ന നെരുക്കങ്ങളിൽ എന്നെ സുഗന്ധമായി മാറ്റിയിടണേ. വാഴ്ത്തുമേ എൻ്റെ പ്രിയനേ, ജീവകാലമെല്ലാം ഈ മരുയാത്രയിൽ നന്ദിയോടെ ഞാൻ പാടിടുമേ, നന്ദിയോടെ ഞാൻ പാടിടുമേ. பிரியமானவர்களே, இந்த மத்தியான நேரத்தில் வேதாகமத்தில் சொல்லப்பட்டுள்ள ஒரு சரித்திர நிகழ்வை கூறி சற்று நேரம் தியானிக்கலாம் என்று நினைக்கிறேன். 1 சாமுவேலின் புஸ்தகம் 26வது அதிகாரம்
அதில் 25வது வசனம், நீ ஆசீர்வதிக்கப்பட்டவன், நீ பெரிய காரியங்களை செய்வாய், மென்மேலும் பலப்படுவாய். நீ ஆசீர்வதிக்கப்பட்டவன், நீ பெரிய காரியங்களை செய்வாய், மென்மேலும் பலப்படுவாய். பிரியமானவர்களை, இந்த வசனத்தை பார்க்கும்போது கர்த்தர் நம்மோடு பேசுகிறது போன்ற ஒரு வசனம். ஆனால் உண்மையாகவே இந்த வசனம் பேசியது யார் என்றால் சவுல் ராஜா தாவீதிடம் பேசிய வார்த்தைகள். நமக்கு இந்த வசனத்தை பார்க்கும்போது மிகவும் நேசமாக, அன்பாக, ஆதரவாக இருக்கிறவர்கள் பேசுகிற வார்த்தையை போல் நமக்கு தென்படுகிறது. ஆனால் உண்மையாகவே அப்படி இருந்த சூழ்நிலை அல்ல. நமக்கு எல்லோருக்கும் தெரியும், தாவீதும் சவுலும் விரோதிகள். தாவீதை கொல்லுவதற்கு சவுல் பின்தொடர்ந்து கொண்டே இருந்தார். காரணம் நமக்கு தெரியும். கோலியாத்தை தாவீது மேற்கொண்டதினால் ஸ்திரீகள் ஆடி பாடினார்கள். சவுல் கொன்றது 1000, தாவீது கொன்றது 10000 என்று. அப்படியாக தாவீது கொன்றது 10000 என்று பாடியதை கேட்ட சவுல் ராஜாவுக்கு வந்தது பொறாமை. இந்த பொறாமையினால் தாவீதை எப்படியாவது தீர்த்து கட்ட வேண்டுமென்று அந்நேரம் முதலே அவன் மேல் காய்மகாரமாயிருந்தான் என்று வேதம் சொல்லுகிறது. எவ்வளவோ நன்மைகளை செய்த தாவீதை சவுல் கொல்லுவதற்கு துரத்தி கொண்டே செல்லுகிறார். பல நேரங்கள் அவரை கொல்லுவதற்கு, அவர் மரணத்துக்கு ஒரடி இருந்தபோது கூட கர்த்தர் தாவீதை அற்புதமாய் விடுவித்து வந்தார். அப்படியாக விடுவித்து வந்த போதிலும் தாவீது சவுலுக்கு ஒரு துரோகம் பண்ணினதாக வேதாகமத்தில் கூறப்படவில்லை. தாவீது தேவனுக்கு மிகவும் பிரியமானவர். தாவீதோடு கூட கர்த்தர் இருந்தார் என்று பலமுறை வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. எனவே தாவீது எந்தெந்த இடங்களில் போகிறானோ அவன் புத்திமானாய் நடந்து கொள்வதற்கான புத்தியையும் ஞானத்தையும் கர்த்தர் கொடுத்ததாக கூறப்பட்டுள்ளது. இந்த நிகழ்வை நான் சற்று கூறலாம் என்று நினைக்கிறேன். இப்படியாக தாவீதை சவுல் ராஜா விரட்டி கொண்டே வந்து கொண்டிருக்கும்போது ஒரு இடத்தில் வரும்போது ஒரு ஊர் மக்கள், சீப் ஊர் மக்கள் சவுலிடத்தில் வந்து சொல்லுகிறார்கள், தாவீது ஆகிலாமேட்டிலே ஒளித்து கொண்டிருக்கிறான், அவனை வந்து பிடியுங்கள் என்று அந்த ஜனங்கள் சவுல் ராஜாவுக்கு தெரிவிக்கிறார்கள். சீப் வனாந்தரத்தில் ஆகிலாமேட்டில் இருக்கிறார் என்று. உடனே சவுல் தெரிந்து கொள்ளப்பட்ட 3000 படை வீரர்களோடு தாவீதை தொடர்கிறார். தொடர்ந்து வந்து ஆகிலாமேட்டின் கீழ் பாளையம் இறங்குகிறார்கள். தாவீது சவுல் இப்படியாக தன்னை தொடர்வதனால் தாவீதும் 600 பேரை கூட வைத்திருந்தார். இவர் எப்போதும் சவுல் என்னை இப்படி தொடர்கிறாரே, இவர் எங்கே இருக்கிறார் என்று வேவுகாரர்களை வைத்து தெரிந்து கொள்வதுண்டு. அப்படியாக இவர் தெரிந்து கொண்டார். சவுல் சீப் வனாந்தரத்துக்கு வருகிறார், அங்கே பாளையம் இறங்குகிறார் என்று தெரிய வந்தது. உடனே தாவீது அதை உறுதிப்படுத்தும் வகையில் அந்த தெரிந்து கொண்ட அன்று இரவே அந்த ஆகிலாமேட்டிற்கு கடந்து செல்கிறார். ஆகிலாமேட்டிற்கு கடந்து செல்லும்போது அங்கே சவுல் ராஜாவும் இந்த 3000 பேரும் அங்கே தூங்கி கொண்டிருப்பதை தாவீது பார்த்தார். உடனே தாவீது திரும்ப வந்து தன்னுடைய இடத்தில் வந்து அபிசாய் என்கிற ஒரு உடன் நண்பரோடு, ஒரு வீரரோடு அந்த சவுல் இருந்த இடத்திற்கு செல்கிறார். அங்கே சவுல் ராஜா தன்னுடைய படைத்தளபதி அப்னேரோடு படுத்து கொண்டிருக்கிறார். எல்லோரும் அயர்ந்த நித்திரை. சவுல் ராஜாவின் பக்கத்தில் அப்னேரும் இந்த 3000 பேரும் சுற்றி தூங்கி கொண்டிருக்கிறார்கள். இந்த அபிசாயும் தாவீதும் அந்த இடத்துக்கு வருகிறார்கள். வந்து பார்க்கும்போது எல்லோரும் அயர்ந்த நித்திரை. இந்த சவுல் ராஜாவின் தலைமாட்டில் அவருடைய ஈட்டி நிலத்தில் குத்தப்பட்டிருந்தது. ஒரு செம்பில் தண்ணியும் இருந்தது. அப்போது இந்த அபிசாய் சொல்லுகிறார், இது நல்ல தருணம், உம்மை கொல்ல வகை தேடுகிறாரே, இப்போது நான் இவரை ஒரே குத்தல் குத்தி கொல்லட்டுமா என்று தாவீது ராஜாவிடம் கேட்கிறார். ஆனால் தாவீது ராஜா அவரை தடை செய்கிறார்.
அவர் சொல்லுகிறார், 11வது வசனத்தை நான் பார்க்கும்போது, நான் என் கையை கர்த்தர் அபிஷேகம் பண்ணுவித்தவர் மேல் போடாதபடிக்கு கர்த்தர் என்னை காக்க கடவர் என்று கர்த்தருடைய ஜீவனை கொண்டு சொல்லுகிறேன். இப்போதும் அவர் தலைமாட்டில் இருக்கிற ஈட்டியையும் தண்ணீர் செம்பையும் எடுத்துக்கொண்டு போவோம் என்றான். எவ்வளவு அருமையான மனுஷன் பாருங்கள். இந்த நேரத்தில் எல்லோரும் தூங்கி கொண்டிருக்கிறார்கள். இப்போ அவரை வேண்டுமென்றால் ஈட்டியால் குத்தி கொலை செய்து விடலாம். ஆனால் தாவீதுக்கு தெய்வ பயம், தேவன் அபிஷேகம் பண்ணிவித்தவர் மேல் நான் எப்படி கை போடுவேன்? அதை செய்யாதபடிக்கு கர்த்தர் என்னை காக்க கடவர் என்று சொல்லுகிறார். பிரியமானவர்களை பாருங்கள், நாம் பல நேரங்களிலும் நம்மை எதிர்க்கிறவர்களை எப்படியாவது அவர்களுக்கு தொல்லை கொடுக்க வேண்டும் என்று நினைக்கிறோம். ஆனால் பரிசுத்த ஆவியானவர் நம்மில் கிரியை செய்யும்போது நாம் எதற்காக அப்படி செய்ய வேண்டும் என்று நினைக்கிறோம்? நாம் ஜெபிக்கிறோம், ஆண்டவரே அந்த தப்பை நான் செய்யாதபடிக்கு என்னை விடுவியும். என்னுடைய வாழ்க்கையில் நான் பல நாட்களில் அப்படி நினைத்ததுண்டு. பிரியமானவர்களை, யாராவது அப்படி உங்கள் நினைவுகளில் வராதிருந்தால் அதை நினைத்து கொள்ளுங்கள். ஒரு நிமிட கோபத்தினால் பெரிய தீங்கை நாம் விளைவித்து விடுவோம். ஒருவேளை இந்த சவுல் ராஜாவை தாவீது கொன்றிருந்தால் அது எவ்வளவு பெரிய பிரச்சனையாக மாறியிருக்கும். அவரை ஆண்டவர் காத்தார். அந்தபடி செய்யாதபடி ஆண்டவர் காக்க கடவர் என்ற அந்த இடத்திலும் அவர் ஜெபிக்கிறார் என்றே சொல்லலாம். அவர் சொல்லுகிறது ஜெபமாகவே அமைகிறது. கர்த்தர் அபிஷேகம் பண்ணிவித்தவர் மேல் கையை போடக்கூடாது என்று சொல்லி அவர் அந்த அபிசாவிடம் சொல்லுகிறார், தலைமாட்டில் இருக்கிற ஈட்டியையும் தண்ணீர் செம்பையும் எடுத்துக்கொண்டு போவோம். அப்படி எடுத்துக்கொண்டு போனால் தானே நாம் வந்தோம் என்பதை அறிவார் என்ற எண்ணத்தோடு மிகவும் ஞானமாக புத்தியாக அதை செய்கிறார். இருவரும் ஈட்டியையும் தண்ணீர் செம்பையும் எடுத்துக்கொண்டு போகிறார்கள். ஆண்டவர் அந்த ஜனங்கள் 3000 பேருக்கும் சவுல் ராஜாவுக்கும் அப்னேருக்கும் அயர்ந்த நித்திரையை வர பண்ணினார். அது அவர்களுக்கு உதவியாக இருந்தது. தாவீது அந்த தண்ணீர் செம்பையும் அந்த ஈட்டியையும் எடுத்துக்கொண்டு 13வது வசனத்தில் வாசிக்கும்போது, தாவீது நடந்து அந்த பக்கத்திற்கு போய் தங்களுக்கும் அவர்களுக்கும் நடுவே போந்த இடமுண்டாக தூரத்தில் இருக்கிற மலையின் கொடுமுடியிலே ஜனங்களுக்கு நேரில் குமாரனாகிய அப்னேருக்கு நேராக நின்று கூப்பிட்டு, அப்னேரே, உத்தரவு சொல்ல மாட்டீரா என்றான். அதற்கு அப்னேர், ராஜாவுக்கு நேராக கூக்குரல் இடுகிற நீ யார் என்றான். இதை எடுத்துக்கொண்டு போனான். இதை கவனிக்க வேண்டியது அப்னேரின் வேலை. ராஜாவை காக்க வேண்டியது அப்னேர், அவருடைய படைத்தளபதி. அதனால் தாவீது அப்னேரை நோக்கி தங்களுக்கு வராத அளவுக்குள்ள தூரத்தில் போய் நின்று கொண்டு தாவீது கூப்பிடுகிறார், அப்னேரே, உத்தரவு சொல்ல மாட்டீரா என்று. அப்பொழுது அப்னேர் கேட்கிறார், ராஜாவுக்கு நேராக கூக்குரல் இடுகிற நீ யார்? அதற்கு தாவீது 19வது வசனத்தில் வாசிக்கும்போது, நீர் வீரன் அல்லவா? இஸ்ரவேலில் உமக்கு சரியானவன் யார்? பின்னை நீர் உம்முடைய ஆண்டவனாகிய ராஜாவை காக்காமல் போனதென்ன? ஜனத்தில் ஒருவன் உம்முடைய ஆண்டவனாகிய ராஜாவை கொல்லும்படி வந்திருந்தானே என்று அப்னேரிடம் கேட்கிறார். நீர் செய்த இந்த காரியம் நல்லதல்ல. கர்த்தர் அபிஷேகம் பண்ண உங்கள் ஆண்டவனை நீங்கள் காக்காமல் போனபடியினால் நீங்கள் மரணத்துக்கு பாத்திரவான்கள் என்றெல்லாம் அப்னேரிடம் தாவீது கூப்பிட்டு பேசுகிறார். இந்த சத்தம் கேட்டவுடன் சவுல் ராஜாவுக்கு புரிந்து கொண்டது, இது வேற யாரும் இல்லை, தாவீது என்று. அவர் 17வது வசனத்தை பார்க்கும்போது, சவுல் தாவீதின் சத்தத்தை அறிந்து, என் குமாரனாகிய தாவீதே, இது உன் சத்தம் அல்லவா என்றான். அதற்கு தாவீது, ராஜாவாகிய என் ஆண்டவனே, இது என் சத்தம்தான் என்று கூறுகிறார். கூறிக்கொண்டு அவர் சொல்லுகிறார், 19வது வசனத்தை பார்க்கும்போது, ராஜாவாகிய என் ஆண்டவன் தம்முடைய அடியானுடைய வார்த்தைகளை கேட்பாராக. கர்த்தர் உம்மை எனக்கு விரோதமாக எடுத்து விட்டதுண்டானால் அதற்கு நீர் காணிக்கையை ஏற்றுக்கொள்வீராக என்று சொல்லி 20வது வசனத்தை பார்க்கும்போது, மலைகளில் ஒரு கௌதாரி வேட்டையாடுகிறது போல இஸ்ரவேலின் ராஜா ஒரு தெள்ளுப்பூச்சியை தேட வந்தாரோ. 22வது வசனத்தை பார்க்கும்போது, இதோ ராஜாவின் ஈட்டி இங்கே இருக்கிறது, வாலிபரில் ஒருவன் இப்புறம் வந்து அதை வாங்கி கொண்டு போகட்டும் என்று சொல்லுகிறார். அவர் பேசுகிறார். ராஜாவின் ஈட்டியும் தண்ணீர் செம்பும்
அவர்களுடைய கையில் இருக்கிறது. அதை சொல்லுகிறார், ராஜாவின் ஈட்டியும் செம்பும் என்னுடைய கையில் இங்கே இருக்கிறது, ஒரு வாலிபன் வந்து வாங்கட்டும் என்று. இதை கேட்டபோது ராஜாவுக்கு எப்படி இருந்திருக்கும்? அவருடைய தலைமாட்டில் இருந்த ஈட்டி, பக்கத்தில் இருந்த தண்ணீர் செம்பு. உடனே ராஜாவுக்கு அவருக்கு விசனமாய் போய்விட்டது. அதற்கு முன்னதாக தாவீது சொல்லுகிறார், கர்த்தர் அவனவனுக்கு அவனவன் நீதிக்கும் உண்மைக்கும் தக்கதாக பலன் அளிப்பாராக. இன்று கர்த்தர் உம்மை என் கையில் ஒப்பு கொடுத்திருந்தும் கர்த்தர் அபிஷேகம் பண்ணினவர் மேல் என் கையை நீட்ட மனதில்லாதிருந்தேன். இதோ உம்முடைய ஜீவன் இன்றைய தினம் என் பார்வைக்கு எப்படி அருமையாக இருந்ததோ அப்படியே என் ஜீவனம் கர்த்தரின் பார்வைக்கு அருமையாக இருப்பதனால் அவர் என்னை எல்லா உபத்திரவத்துக்கும் நீங்களாக்கி விடுவாராக என்றான். இது தாவீது சொல்லுகிற வார்த்தை. பிரியமானவர்களே, பாருங்கள், இவ்வளவு நெருக்கம் வந்த போதிலும் அவர் சொல்லுகிறார், என்னுடைய ஜீவன் கர்த்தரின் பார்வைக்கு அருமையாக இருப்பதனால் அவர் என்னை எல்லா உபத்திரவத்துக்கும் நீங்களாக்கி விடுவிப்பாராக என்று சொல்லுகிறார். இந்த வார்த்தையை கேட்டபோதுதான் சவுல் ராஜா சொல்லுகிறார், தாவீதே, நீ ஆசீர்வதிக்கப்பட்டவன், நீ பெரிய காரியங்களை செய்வாய், மென்மேலும் பலப்படுவாய் என்றான். இதுதான் இந்த நிகழ்வு. பிரியமானவர்களை, இதை பார்க்கும்போது தாவீது ராஜா எவ்வளவு அருமையாக, புத்தியாக, ஞானத்தோடு ஒரு விரோதியோடு செயல்பட்டார் என்பதை நாம் சிந்திப்போம். நம்மை கொல்ல யாரும் வரமாட்டார்கள். சின்ன சின்ன எதிர்ப்புகள் நமக்கு எதிராக வந்தால் கூட நாம் அவர்களை எப்படியாக நாம் சிந்திக்கிறோம் என்பதை நாம் ஆராய்ந்து பார்ப்போம். மெய்யாகவே நான் சொல்வது என்னவென்றால், நாம் பதிலுக்கு பதில் செய்துவிட்டோம் என்றால் அதில் தேவனுக்கு செயல்பட இடமில்லை. நம்முடைய யுத்தங்களை எல்லாம் கர்த்தருக்கு ஒப்பு கொடுக்க வேண்டும். நாம் யாருக்கும் விரோதமாக நாம் செயல்பட வரக்கூடாது. அப்படி செயல்படும் போது கர்த்தர் அந்த இடத்தில் செயல்பட முடியாது. நம்முடைய சத்துருக்களிடமாக இருந்தாலும், நம்மை நெருக்குகிறவர்களிடமாக இருந்தாலும், நம்மை ஒடுக்குகிறவர்களிடமாக இருந்தாலும் நாம் அவர்களுக்காக ஜெபிக்க வேண்டும் என்று இயேசுவானவர் சொல்லியிருக்கிறார். உங்களை துன்பப்படுத்துகிறவர்களுக்காக நீங்கள் ஜெபம் பண்ணுங்கள் என்று சொல்லியிருக்கிறார். யுத்தத்தை கர்த்தர் ஏற்றுக்கொள்வார். நாம் அப்படியாக செயல்படும்போது நாம் தரித்து நின்று அவர் நமக்கு செய்யும் ரட்சிப்பை நாம் காண்போம். நீங்கள் அமர்ந்திருந்து நானே தேவன் என்று அறிந்து கொள்ளுங்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். எவ்வளவு அருமையான நிகழ்வு பாருங்கள். அதற்கு இந்த சம்பவத்திற்கு பின் சவுல் தாவீதை தொடரவே இல்லை. ஆனால் அடுத்த யுத்தத்தில் சவுல் ராஜா இறந்து விடுவார். தாவீது ராஜா ராஜாவாக அபிஷேகம் பண்ணப்படுவார். எவ்வளவு சிறப்பான ஒரு சம்பவம். நம்மை நாமே சோதித்து பார்ப்போம். நீ தீமையினாலே வெல்லப்படாமல் தீமையை நன்மையினாலே வெல்லி என்று வேதம் சொல்லுகிறது. அதற்கு எவ்வளவு அருமையான ஒரு சான்று. நம்மை நாமே சிந்திப்போம். இந்த மத்தியான நேரத்தில் இது ஒரு அருமையான நிகழ்வு. இது உண்மையிலே நடந்த நிகழ்வு. இவற்றை நாம் தியானித்து நம்முடைய வாழ்க்கையை பரிசுத்தப்படுத்துவோம். நமக்கு எதிராக நமக்கு யாரிடம் கசப்பு இருக்கிறதோ, யாரிடம் வெறுப்பு இருக்கிறதோ, அவர்களை நாம் ஆண்டவருடைய சமூகத்தில் வைத்து ஜெபித்து அவர்களை ஆசீர்வதிக்க நம்முடைய இருதயத்தை பழக்கி கொள்ள வேண்டும். அப்படியாக வாழும்போது கர்த்தர் நம்மோடு கூட இருப்பார். நித்திய ராஜ்யத்தில் நமக்கு நல்ல பங்கை தருவார். என் நிமித்தம் உங்களை நிந்தித்து துன்பப்படுத்தி உங்கள் பேரில் பொய்யான மொழிகளை சொல்வார்களானால் நீங்கள் பாக்கியவான்கள், சந்தோஷப்பட்டு களி கூறுங்கள், பரலோகத்தில் உங்கள் பலன் மிகுதியாயிருக்கும் என்று வேதம் சொல்லுகிறது. நமக்கு எதிராய் பேசப்படுகிற பேச்சுகளை கேட்டாலே நமக்கு சகிக்க முடிகிறதில்லை. நாம் ஒரு கணம் சிந்திப்போம், செயல்படுவோம். ஆண்டவரிடம் அதற்கான கிருபையை கேட்போம். தாவீது ராஜாவை பார்த்தீர்களா? கர்த்தர் அபிஷேகம் பண்ணுவித்தவர் மேல் என் கையை போடாமல் கர்த்தர் என்னை காப்பாராக என்று ஜெபிக்கிறார். நாமும் அதுபோல நம்முடைய சத்துருக்களுக்கு எதிராய், நம்முடைய விரோதிகளுக்கு எதிராய், நம்மை நெருக்குகிறவர்களுக்கு எதிராய் செயல்படாமல் இருக்க கர்த்தர் நம்மை காப்பாராக என்று ஒரு பிரதிஷ்டையை நம்ம எடுப்போம், ஒரு பிரதிஷ்டை எடுப்போம், ஒரு முடிவை நமக்கு எடுப்போம். அப்படியாக எடுக்கும்போது நமக்கு உலகத்தில் சத்ரு இருக்கவே மாட்டார்கள். நம்மை ஆண்டவர் அற்புதமாய் ஆசீர்வதிப்பதை நமக்கு பார்க்க முடியும். ஜெபிக்கலாம். ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம் அப்பா. இந்த மத்தியான நேரத்துக்காய் கோடி கோடி ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம் அப்பா. தகப்பனே, நாங்கள் சிந்தித்த இந்த வசனம் அப்பா, நீர் ஒவ்வொருவருடைய இருதயத்திலும் நீர் பேசுங்கப்பா.
ஆண்டவரே எப்படி பேச வேண்டும், எப்படி கிரியை செய்ய வேண்டும் என்று உமக்கு தெரியும் அப்பா, எங்களுக்கு தெரியாதப்பா. எங்களால் முடியவும் செய்யாத ஆண்டவரே. பரிசுத்த ஆவியானவர் உங்களிடத்தில் வரும்போது நீங்கள் பலனடைந்து சாட்சிகளாயிருப்பீர்கள், உலகம் எங்கும் சாட்சிகளாயிருப்பீர்கள் என்று சொன்னீர் ஆண்டவரே. எங்களை சாட்சியாக நிறுத்துங்கப்பா ஆண்டவரே. ஒவ்வொரு நாளும் பரிசுத்தத்தில் முன்னேற எங்களுக்கு கிருபை தாருங்கப்பா ஆண்டவரே. பரிசுத்த ஆவியானவர் நாங்கள் தப்பு செய்யும் போது எங்கள் உள்ளங்களில் ஆண்டவரே நீர் உணர்த்தி நாங்கள் அவற்றை விட்டுவிட கிருபை தாருங்க தகப்பனே. அற்பகால உலக வாழ்க்கை அப்பா ஆண்டவரே, திடீரென்று ஆண்டவரே முடிவை மனுஷர்கள் சந்திக்கிறார்கள் அப்பா ஆண்டவரே. எங்களுக்கு எப்போ முடிவென்று எங்களுக்கு தெரியாதப்பா. நாங்கள் வாழ்கிற நாட்கள் உமக்கென்று வாழ எங்களுக்கு கிருபை தாருங்க தகப்பனே. எங்கள் தேசத்தை உம்முடைய திருக்கரத்தில் தருகிறேன் ஆண்டவரே அப்பா. குறிப்பாக வாலிப பிள்ளைகளை உம்முடைய திருக்கரத்தில் தருகிறேன். குடிப்பழக்கம், போதை பழக்கம், புகைப்பழக்கம், செல்ஃபோன் அடிமைத்தனம், கேம்ஸ், இன்னும் பலவிதமான பொல்லாத அடிமைத்தனங்கள் பிள்ளைகளை இன்னும் பெரியவர்களை அடிமைப்படுத்தி கொண்டிருப்பதை நீர் காண்கிறீரே ஆண்டவரே. இந்த அடிமைத்தனங்களிலிருந்து கர்த்தர் ஒவ்வொருவரையும் விடுவீங்க அப்பா, விடுவீங்க ஆண்டவரே. ஏசப்பா உம்முடைய ஆண்டவரே பரிசுத்தம் எங்கள் தேசத்தில் ஆண்டவரே உண்டாகட்டப்பா. பரிசுத்த அக்னியை எங்கள் தேசத்தில் போடுங்கப்பா. பரிசுத்த ஆவியானவர் ஒவ்வொருவருடைய இருதயங்களையும் கொள்ளட்டப்பா. கடைசி காலங்களில் மாம்சமான யாவர் மேலும் என் ஆவியை ஊற்றுவேன் என்று சொன்னீரே ஆண்டவரே. உலகம் பிசாசுக்கு அடிமைப்பட்டு கிடக்கிறதை நீர் காண்கிறீரே அப்பா. எங்கள் தேசத்தை பரிசுத்தப்படுத்துங்கப்பா. எங்கள் தேசத்தின் ஜனங்கள் சந்தோஷமாய் வாழட்டப்பா. எல்லா பாவ சாப ரோக அக்கிரமங்களுக்கும் எங்களை விலக்கி பாதுகாத்து கொள்ளுங்கப்பா ஆண்டவரே. நாங்கள் பிறர் மீது பொறாமை கூடாது கர்த்தாவே. பொறாமையின் ஆவியை எங்கள் தேசத்தை விட்டு நீர் அப்புறப்படுத்துங்கப்பா. எங்களால் இயன்றவரை மற்றவர்களுக்கு உதவி செய்வதே அன்றி தமக்கு பிரியமில்லாத எந்த ஒரு காரியத்தை எங்கள் மனதில் கூட நாங்கள் சிந்திக்காதபடி கர்த்தர் எங்களை காத்து கொள்ளுங்கப்பா, காத்து கொள்ளுங்க. என்னை நோக்கி கர்த்தாவே கர்த்தாவே என்று கூப்பிடுகிறவர்கள் அல்ல, கர்த்தருடைய பிதாவின் சித்தம் செய்கிறவர்களை பரலோக ராஜ்யத்தில் சேர்த்து கொள்ளப்படுவார்கள் என்று சொன்னீரே ஆண்டவரே. உம்முடைய சித்தத்தை செய்வதில் எங்களுக்கு ஆர்வத்தை தாருங்கப்பா. அதில் ஒரு திருப்தியை தாருங்கப்பா, அதில் ஒரு சந்தோஷத்தை தாருங்கப்பா ஆண்டவரே. எங்கள் சுயம் எங்களில் சாம்பல் ஆகட்டப்பா, சுயம் எங்களில் சாம்பல் ஆகட்டு தகப்பனே. உம்முடைய சித்தம் எங்களில் நிறைவேறட்டப்பா. எங்களை ஒப்படைக்கிறோம் ஆண்டவரே தகப்பனே. அப்பா இந்த மத்தியான நேரத்தில் பலவிதமான தேவைகளோடு இருக்கிற ஒவ்வொரு மக்களையும் உடைய திருக்கரத்தில் தருகிறேன் ஆண்டவரே. கடன் பாரத்தினால கஷ்டப்படுகிறவர்களுடைய கடன் பாரங்களை நீக்கி கொடுங்கப்பா. வரவுக்கேற்ற செலவு செய்ய கர்த்தர் உதவி செய்யுங்க அப்பா ஆண்டவரே. அப்பா வீண் ஆடம்பரங்களை வெறுத்து ஆண்டவரே உள்ளத்தில் இருக்கிற சந்தோஷத்தை பெற்றுக்கொள்ள ஆண்டவரே நீர் உதவி செய்யுங்க அப்பா ஆண்டவரே. இருக்கிற வருமானத்தை வைத்து சந்தோஷமாய் செலவழிக்க கர்த்தர் அவர்களுக்கு ஞானமுள்ள இருதயத்தை கொடுங்கப்பா. தவிர்க்க முடியாத காரணங்களால் கடன்பட்டவர்களுக்கு ஆண்டவரே நீர் இரக்கம் செய்யுங்கப்பா. கடன்களை தீர்க்க கர்த்தர் வழிவகைகளை திறந்து கொடுங்கப்பா ஆண்டவரே. கடன் வாங்கி கொண்டு திரும்ப கொடுக்க மனதில்லாது இருக்கிற அப்பா பொல்லாத ஆண்டவரே ஏசப்பா வஞ்சிக்கிற ஆவியினால் வேதனைப்படுத்துகிற மக்களும் இருக்கிறார்கள் ஆண்டவரே. அப்படியான மக்களோடு கர்த்தர் பேசுங்கப்பா. தங்கள் தேவைக்கு உதவி செய்தவர்களை வேதனைப்படுத்தக்கூடாது என்ற எண்ணத்தை ஒவ்வொருவருக்கும் கொடுங்கப்பா, கொடுங்க ஆண்டவரே. அப்பா அப்படியாக மற்றவர்களை வேதனைப்படுத்தும் போது அது சாபமாக மாறிவிடுமே என்ற பயத்தை ஒவ்வொருவருக்கும் கொடுக்கும்படி கெஞ்சுகிறேன் ஆண்டவரே. ஏசப்பா சுகமில்லாமல் ஆஸ்பத்திரிகளிலும் வீடுகளிலும் இருந்து வேதனைப்படுகிற மக்களை கர்த்தர் கண்ணோக்கி பாருங்கப்பா. கர்த்தர் அற்புதம் செய்யுங்கப்பா. இந்நாட்களில் ஆண்டவரே சொல்ல முடியாத நோய்கள் ஆண்டவரே, தீர்க்க முடியாத வியாதிகள் ஆண்டவரே. ஏசப்பா ஒவ்வொருவரையும் கர்த்தர் கண்ணோக்கி பாருங்க. நீரே பரம வைத்தியராக இருந்து ஒவ்வொருவருக்கும் அற்புத சுகத்தை கொடுங்கப்பா. செய்கிற ட்ரீட்மெண்ட்ஸ் எல்லாம் கர்த்தர் ஆசீர்வதிங்கப்பா ஆண்டவரே. டாக்டர்ஸுக்கு உடைய ஞானத்தையும் தெளிவையும் கொடுத்து ஆண்டவரே நல்லபடி ட்ரீட்மெண்ட் பண்ண ஒவ்வொருவருக்கும் நீர் உதவி செய்யுங்க அப்பா ஆண்டவரே. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஏசப்பா தங்களுக்கு அருமையானவர்களை இழந்து தவிக்கிற மக்களை கர்த்தர் கண்ணோக்கி பாருங்கப்பா. நீர் ஆற்றி தேற்றி அரவணைங்க தகப்பனே. தகப்பனே தற்கொலை ஆவியினாலும் கொலவரி ஆவியினாலும் ஆண்டவரே தேசத்தை திண்டாட பண்ணுகிற துஷ்ட ஜனங்களை கர்த்தர் சந்திப்பீராக. அந்த துஷ்ட சக்தி இயேசுவின் நாமத்தில் முற்றிலும் அழியட்டு. இயேசுவின் நாமத்தில் கர்த்தர் பெரிய காரியங்களை செய்யுங்கப்பா. விபத்துக்களை ஆபத்துக்களை உண்டு பண்ணுகிற பொல்லாத ஆவிகள் இயேசுவின் நாமத்தில் அப்புறப்படுத்துங்கப்பா.
செய்யுங்கப்பா. இயேசுவின் நாமத்தில் அவை செயலிழந்து போகட்டப்பா. எல்லாரும் சந்தோஷமாய் வாழட்டப்பா, சமாதானமாய் வாழட்டப்பா, பாதுகாப்போடு வாழட்டு கர்த்தாவே. ஏசப்பா, திருடர்கள், கொள்ளையர்கள், கொலைபாதகர்கள், ரவுடிகள் எல்லாரையும் கர்த்தர் சந்தித்து ரட்சித்து ஆதாயப்படுத்துங்கப்பா. தாழ்த்தி ஒப்படைக்கிறேன் ஆண்டவரே. ஒவ்வொருவரையும் கர்த்தர் ஆசீர்வதிங்கப்பா. பெரிய காரியங்களை செய்யுங்க ஆண்டவரே. அப்பா இறங்குங்க தகப்பனே, இறங்குங்க ஆண்டவரே. டாஸ்மாக் கடைகள், விபச்சார விடுதிகள் இயேசுவின் நாமத்தில் பூட்டப்படுவதாக, பூட்டப்படுவதாக. தேசம் பரிசுத்தமாகட்டப்பா. தேசத்தின் தலைவர்கள், அதிகாரிகள் எல்லாரையும் கர்த்தர் சந்திங்க தகப்பனே. ஆண்டவரே, தலைவர்கள், அதிகாரிகள் எல்லாம் நல்ல திட்டங்களை தீட்டி ஜனங்களுக்கென்று அவர்கள் ஆண்டவரே சேவை செய்யும் மனப்பான்மையை நீர் ஒவ்வொருவருக்கும் கட்டளையிடுங்கப்பா. தேசத்தின் ஜனங்கள் சந்தோஷமாக இருப்பதுதான் எங்கள் மேன்மை என்பதை அவர்கள் உணர்ந்து கொள்ளட்டப்பா. எல்லா தீமைக்கும் விலக்கி பாதுகாத்து கொள்ளுங்கப்பா ஆண்டவரே. அப்பா, உலகமெங்கும் தம்முடைய நாமம் அப்பா பரம்பட்டு கர்த்தாவே. நீர் ஜீவனுள்ள தேவன் என்பதை எல்லாரும் கண்டுகொள்ளட்டப்பா. நீர் வல்லமையாய் கிரியை செய்யுங்க தகப்பனே. நீர் உலகத்தில் சுற்றி திறந்த காலத்தில் கர்த்தர் யார் யாருக்கு என்னென்ன தேவைகள் இருந்ததோ உம்மிடத்தில் வந்த யாரையும் கர்த்தர் புறம்பே தள்ளவில்லையப்பா. நீர் இன்றைக்கும் ஜீவிக்கிற தேவன் ஆண்டவரே. அதை ஒவ்வொருவரும் உணர்ந்து கொள்ளட்டப்பா. இயேசு என்ற நாமம் வல்லமையுள்ள நாமம், விடுதலை அளிக்கிற நாமம் என்பதை எல்லோரும் கண்டுகொள்ளும்படி கர்த்தர் இரக்கம் செய்யுங்கப்பா. அப்பா, உம்முடைய நாமத்தை சொல்லி கூப்பிடுகிற ஒவ்வொருவருக்கும் கர்த்தர் இரக்கம் செய்யுங்கப்பா. நல்ல பதிலை கொடுங்க தகப்பனே. ஏசப்பா, ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். உம்முடைய பரிசுத்த இரத்தம் எங்களுக்காய் சிந்தப்பட்டது அப்பா. எங்கள் தேசத்தின் ஒவ்வொரு மூலை முடுக்குகளிலும் ஆண்டவரே, சாலைகளிலும் எல்லாம் பூசப்படுவதாக கர்த்தர் பெரிய காரியங்களை செய்யுங்கப்பா. கர்த்தாவே, வாலிப பிள்ளைகளை உம்முடைய திருக்கரத்தில் தருகிறேன் ஆண்டவரே. அப்பா, வாலிப பிள்ளைகள் படித்தும் வேலையில்லாதபடி ஆண்டவரே கலங்கி கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் கர்த்தர் கண்ணோக்கி பாருங்கப்பா. அவர்கள் முயற்சி எடுத்தும் பலனற்று போகும்போது அவர்கள் பலவிதமான ஆண்டவரே எதிர்மறையான காரியங்களை சிந்திக்கிறார்கள் அப்பா. எதிர்மறையான காரியங்களை செய்கிறார்கள் தகப்பனே. அப்படியாக பிள்ளைகள் ஆண்டவரே கெட்டு போகாதபடி ஒவ்வொரு பிள்ளைகளையும் கர்த்தர் கண்ணோக்கி பாருங்க ஆண்டவரே. வாலிப பிராயத்தில் ஆண்டவரே நீர் உம்முடைய பக்கமாய் பிள்ளைகளை இழுத்து கொள்ளுங்கப்பா. கர்த்தர் போதித்து வழி நடத்துங்க தகப்பனே. நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியை உனக்கு காட்டுவேன், உன்மேல் என் கண்ணை வைத்து உனக்கு ஆலோசனை சொல்லுவேன் என்று ஒவ்வொரு பிள்ளைகளோடும் கர்த்தர் பேசுங்கப்பா. வாலிப பிள்ளைகள் அலைந்து திரிவதை காணும்போது வேதனையாக இருக்கிறது கர்த்தாவே. ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் கர்த்தர் அற்புதமான வழிகளை கர்த்தர் திறந்து கொடுங்கப்பா ஆண்டவரே. திருமண வாழ்வுக்காய், இணைப்புக்காய் காத்திருக்கிற பிள்ளைகளுக்கு ஏற்ற துணைகளை கர்த்தர் ஏற்ற நேரத்தில் கொண்டு வந்து இணைத்து கொடுங்கப்பா ஆண்டவரே. பிரிந்து கிடக்கிற குடும்பங்கள் இயேசுவின் நாமத்தில் ஒன்றாய் இணைக்கப்படட்டு கர்த்தாவே. ஏசப்பா, உலகத்தில் ஆண்டவரே நீர் கொடுத்திருக்கிற குடும்ப வாழ்க்கை ஆண்டவரே ஒரு பரலோக வாழ்க்கையாக இருக்கட்டு கர்த்தாவே. அப்பா, ஒரு மனதின் ஆவியை குடும்பங்கள் ஒவ்வொரு நபருக்கும் கொடுத்து நீர் ஒரு மனதோடு குடும்பங்களை நடத்துவதற்கான கிருபையை கொடுங்கப்பா. குழந்தை இல்லாதபடி தவிக்கிற ஆண்டவரே தம்பதியர்களுக்கு ஆண்டவரே நீர் குழந்தை பாக்கியத்தை கொடுங்கப்பா. குழந்தை பாக்கியத்தை கொடுத்து அவர்களுடைய தேவையை சந்தியுங்கப்பா, சந்தியுங்க. தம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்துங்கப்பா ஆண்டவரே. தேசத்தை நன்மையினாலும் கிருபையினாலும் முடிசூட்டுங்க தகப்பனை. இயற்கை சீற்றங்கள், பேரழிவுகள் ஒன்று எங்கள் தேசத்தை அணுகாதபடி கர்த்தர் ஆண்டவரே நீர் பாதுகாத்து நடத்துங்கப்பா. பயங்கரமான நோய் கிருமிகள் ஒன்றும் எங்கள் தேசத்தில் ஊடாடாதபடி கர்த்தர் இரக்கம் செய்யுங்கப்பா. தம்முடைய வருகைக்கென்று எங்கள் தேசத்தை ஆயத்தப்படுத்துங்க தகப்பனை. எழுப்புதலின் அக்னி ஆண்டவரே ஒரு வல்லமை எங்கள் தேசத்தில் எழும்பட்டப்பா. எழுப்புதலுக்காய் ஜெபிக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் கர்த்தர் இன்னும் அதிகமாய் பலப்படுத்தி ஆசீர்வதிங்க. எல்லா நன்மைகளாலும் நிரப்புங்கப்பா. கனம் துதி மகிமை யாவற்றையும் உமக்கே செலுத்துகிறேன். மீட்பர் இயேசுவின் நாமத்தில் வேண்டுகிறேன். ஜெபங்களும் பரிசுத்த பிதாவே, ஆமேன் ஆமேன். என்று நான் இருந்தேன், ஜெபிக்கவும் கொடுக்கவும் என்று தான் உணர்ந்தேன். சமைக்கவும் துவைக்கவும் என்று நான் இருந்தேன், ஜெபிக்கவும் கொடுக்கவும் என்று தான் உணர்ந்தேன். முழங்காலில் நின்றேன், துவக்கம் புதிதானது. தாவினால் துதித்தேன், நன்னாளாய் பிறந்தது. முழங்காலில் நின்றேன், துவக்கம் புதிதானது. தாவினால் துதித்தேன், நன்னாளாய் பிறந்தது. மகளிர் மன்றாட்டு ஜெப நேரம், மன்றாடி ஜெபிக்க இது தருணம்.